அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய மாநாடு முடிஞ்சாச்சு. மாநாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம போன காணொலியில் பார்த்துருப்போம். இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. முதலாவதாக இளைஞர்கள் நிறைய பேர் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 2 இளைஞர்கள் இறந்துருக்காங்க. ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி, அவர் பேர் காளீஸ்வரன், ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வைக்க போன இடத்துல மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்துட்டார். இன்னொரு இளைஞர் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாநாட்டில் பங்கேற்ற இளைஞர், அவருடைய வயசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 வயதுங்க. வெறும் 18 வயது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த மாநாட்டில் மூச்சு திணறல் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்காரு. மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் அவர் உயிரிழந்திருக்காருங்க. இப்போ இந்த 2 இறந்து போன இளைஞர்களுமே சின்ன வயசுங்க. ஒருத்தர் காலேஜ் செகண்ட் இயர் தான், அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 18-19 தான் இருக்கும். இப்போ இவருடைய வயசும் 18-19 தான் இருக்கும். இப்போ இவங்க இறந்து போகிற ஒரு வயசா? இவங்க அரசியலுக்காகவும் வரல, இவங்க அந்த நடிகரை பார்க்கணும், விஜயனே வந்திருக்கார் அப்படின்ற அந்த ஆர்வ மிகுதியில் வந்திருக்காங்க. நீலகிரியிலேருந்து வந்திருக்காருன்னா இப்போ பார்த்துக்கோங்க, இந்த இளைஞர்கள்லாம் வாழ வேண்டியவங்களா இல்லைனா இந்த மாதிரி இறந்து போக வேண்டியவங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் அந்த ரேம்பில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பில் ஏறி ரசிகர்கள்லாம் ஏறி ஓடுறாங்க இல்லையா? அப்படி ஓடுற இடத்துல அந்த பவுன்சர்ஸ் தூக்கி எறிகிறாங்க இவங்களெல்லாம். அதை பார்க்குறப்போவே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்களெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க? இவங்களுடைய பேரண்ட்ஸ் இதுக்கு தான் பெற்று இவங்களெல்லாம் வளர்த்தாங்களா? இப்படி யாரோ ஒருத்தர் ஒரு ரசிக வெறியில் இவங்கெல்லாம் ஏதோ அறியாமையில் இவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி ஆர்வ மிகுதியில் இந்த ரேம்ப்லலாம் ஏறி போகிறாங்க. யாரோ 4 குண்டுன்னு இப்படி இருக்கிறவனுங்க தூக்கி எறிகிறாங்க. இதுக்காக தான் பேரண்ட்ஸ் பெற்று வளர்த்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா? அநேகமாக இந்த இளைஞர்களுடைய வீடுகளில் ரொம்ப கஷ்டமான நிலைமையாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் இந்த எலைட் குடும்பங்களை சேர்ந்தவங்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரிலாம் இவ்வளோ ரசிக வெறியோட இப்படியெல்லாம் ரேம்பு மேலே ஏறுறது, கம்பிக்கு மேலே ஏறுறது, அந்த மாதிரிப்பட்ட கதையெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம இவங்களை பயங்கரமாக நம்ம நக்கல் அடிக்கிறோம், கிண்டல் அடிக்கிறோம். மரத்தில் ஏறுறாங்க, கம்பியில் ஏறுறாங்க, கிரீஸ் தடவி வச்சு ஏறுறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணணும். இவங்களுடைய அறியாமை அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது. இந்த அறியாமையை போக்குறதுக்கு விஜய் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரில. ஏன்னா இந்த மாதிரி ஏழை எளிய சாமானிய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இவருடைய முதலீடே. ஏன்னா எலைட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன் விஜய் அவர்களுடைய மகன் இந்த மாதிரிலாம் யாருக்காவது ரசிகனாக இருக்கேன்ற பேரில் போயிட்டு கம்பிக்கு மேலெல்லாம் ஏறிக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், நல்லா படிங்க, சம்பாதிங்க, நல்லா வாழுங்க, அதை நோக்கி போங்க. நடிகன் பின்னாடி போய் இப்படி கம்பிக்கு மேலேயும் மரத்துக்கு மேலே ஏறி உங்கள் வாழ்க்கையை தொலைக்காதீங்க. சொன்னால் கேட்டு தொலைங்கடா. இந்த காணொலியை பாருங்கள். அவர் அப்படியே தூக்கி தூர எறிகிறார். அது எவ்வளோ ஹைட்டான ரேம்ப்பு தெரியுமாங்க? அங்கேருந்து கீழே விழுந்தாருன்னா என்னத்துக்கு ஆகிறது? கை கால் ஏதாவது முறிஞ்சால் என்னத்துக்கு ஆகிறது? தூக்கி எறிகிறார். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. என்னடா இது? இப்படி எதுக்காக இந்த மாதிரி இவனுங்க போய் அடி வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க? எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அப்படி என்ன உங்கள் விஜய் அண்ணன் அவ்வளோ உங்களுக்கு முக்கியமாக போயிட்டார்? சுயமரியாதைன்றதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? அடுத்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியை பாருங்கள். அந்த வெள்ளை கலர் சட்டை போட்ட பையனை மேலே ஏறிட்டான், அவனை மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பையன் கீழே விழுந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எனக்கு ஒன்று புரியலை, என்னென்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது எதுக்காக? இப்படி கீழேருந்து மேலே ஏறி போய் அவர் எப்படியாவது பார்த்துடணும், தொட்டுறணும், அவருக்கு மாலை போட்டுறணும், அவருக்கு அந்த கொடியை போய் கையில் கொடுத்துடணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது எதுக்காக? அதில் ஏதாவது இருக்கா? அதில் ஏதாவது ஒரு ஏதாவது இருக்கா? அதில் ஒரு ஆதாயமோ? அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஒரு சந்தோஷம் வருதுன்னா அப்படிப்பட்ட சந்தோஷம் சுயமரியாதை அற்று வரக்கூடிய ஒரு சந்தோஷம் தேவையே கிடையாது. தூக்கி இவங்கெல்லாம் எறிகிறாங்களாம் பவுன்சர்ஸு. உடனே விஜய் அவர்கள் வேண்டான்னு தடுக்கிறாராமா. உடனே அதை கட் பண்ணி என்னதான் தூக்கி எறிஞ்சாலும் எங்கள் விஜயனே தடுக்கிறாரு பாருங்க, பவுன்சர்ஸை வேண்டாம்ப்பான்னு சொல்கிறாரு பாருங்க அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் அதை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் அப்படிப்பட்ட உங்கள் விஜயனே பவுன்சர்ஸ் இல்லாமல் வர வேண்டியதானே? வந்தால் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு நல்லா தெரியும் இவனுங்கெல்லாம் மேலே ஏறுவானுங்க, ஏறி ஏதாவது செய்வானுங்க அப்படின்றது தெரிஞ்சு தான் அவர் 10-15 பவுன்சரை கூட வச்சுக்கிட்டு போகிறாரு. அப்போ பவுன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரியும். அப்போது நம்மளுடைய ரசிகர்களை நம்ம இந்த மாதிரி இருக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது அந்த ரசிகர்களுடைய வாழ்க்கைக்கே பிரச்சனைன்றது அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவங்களெல்லாம் அந்த இடத்துலையே வச்சுக்கிட்டா தான் நமக்கு அரசியல் லாபமும் இருக்குது, சினிமாலையும் லாபம் இருக்குது. எப்போவுமே நமக்கு லாபம் இருக்கணும்னா சில முட்டா பயலுக்கு நம்மளுக்குன்னு இருக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும்.
அது தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து இதெல்லாம் வந்து இதை மாற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஆனால் உண்மையாலுமே தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரி போக்கில் போய்கிட்டு இருக்காங்க. அறிவற்று, சுயமரியாதையற்று, பெற்றோர்களுடைய வளர்ப்பின் மேலே கொஸ்டின் எழுப்புற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இவ்வளோ தவறான பாதையில் இவ்வளோ இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. சரி, அந்த 2 இளைஞர்கள் இறந்து போனாங்கல்ல, அதை பற்றி மேடையில் ஏதாவது பேசினாரா விஜய் அவர்கள்? இந்த பையனாவது, 2வது நீலகிரியில் இருந்த பையனாவது வந்துட்டு அந்த கூட்டம் நடக்கிறப்போ தான், மாநாட்டில் தான் வச்சு இறந்து போனார். சரி, ரைட்டு. ஆனால் அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்து போன பையன் முன்னாடி இறந்துட்டார். அது விஜய் அவர்களுக்கு தெரியும் தானே. எல்லா கட்சியிலையுமே, ஈவன் இன்க்ளூடிங் பாஜகவாக இருந்தாலுமே, அது எப்படிப்பட்ட ஒரு மனித விரோத கட்சி பாஜக. அவங்க கூட அவங்க கட்சிக்காரங்க யாராவது இந்த மாதிரிலாம் இறந்துட்டாங்கன்னா, ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா, அங்கே வந்து இரங்கல் தெரிவிப்பாங்க, 2 நிமிஷம் அமைதியாக வந்து மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லா கட்சிகளுமே இதை பண்ணுற ஒரு நடைமுறை தான். ஆனால் விஜய் அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணி பேசவே இல்லை. இதுக்கான ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கான ஒரு இதையும் பண்ணல. அங்கே வந்து நின்றுக்கிட்டு வெறும் டயலாக், சிங்கம் சிங்கம், ஹீஸ் தோர சிங்கம், டாடா டாடான்ட்டு வந்து நல்ல பிஜிஎம் எல்லாம் போட்டு அணில்களுக்கு தேவையான ரீல்ஸுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் வந்து நல்லா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு 10-15 ட்ரோன் ஷாட்ஸ். இதுதான் அவங்களுக்கு என்ன வேணும், இந்த ரீல்ஸுக்கு சினிமாட்டிக்காக எடிட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்ன தேவைப்படுதோ அதுதான் இந்த மாநாடு முழுக்க நடந்திருக்கு. உருப்படியாக அரசியலும் பேசலை. இவரை தேடி வந்த நபர்களையுமே இவர் வந்து அப்படியே கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. இந்த மேடையில் இப்போ எதிர்கட்சிகள், திமுகவுடைய எதிர்கட்சிகள்லாம் திமுகவை வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு சில விஷயங்களை எடுத்து வச்சு அரசியல் பண்ணுறாங்களா, அந்த விஷயங்களை பற்றி ஏதாவது பேசினாரா? அதை பற்றி எதுவும் பேசலை. அடுத்தது பாஜகவை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது, இந்த வாக்கு திருட்டு அது இதுன்னு எதையாவது பற்றி பேசினாரா? எதையும் பற்றி பேசலை. மாநாட்டில் இப்போ என்னத்தான் தான் பிடுங்கினாருன்னு பார்த்தா ஒரு மண்ணும் பிடுங்கலை. அங்கே உட்காந்துருந்து டயலாக், வெறும் டயலாகை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. வெறும் டயலாக் ஷோ இது, அவ்வளோதான். இது மாநாடு கிடையாது. ஃபேன்ஸ் மீட், டயலாக் ஷோ, சாங் ரிலீஸ் ஈவெண்ட், இதெல்லாம் இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்காது. இப்போ திமுக மேலே ஏதாவது குற்றச்சாட்டை அவர் சொல்கிறாரு இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில், இல்லைனா அஜித்குமார் அவர்கள் மரணமானார் இல்லையா, அதை பற்றி ஏதாவது பேசினார்னா அதில் என்னென்ன அரசியல் ரீதியாக அவர் பேசுகிறாரோ அதுக்கான பதிலடிகளை நம்ம கொடுத்துருக்கலாம். அரசியல் ரீதியாக பேசியிருக்கலாம். அதுலேயும் முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை பற்றி அவர் பேசுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசியிருந்தால் அவர் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காரோ அதுக்கு எதிராட்டு நம்ம வந்து எதிர்வினை ஆற்றி கருத்து சொல்லியிருக்கலாம், அரசியல் ரீதியாக பேசியிருக்கலாம். ஆனால் இவங்க பாருங்கள், முழுக்க அங்கே நின்றுக்கிட்டு முதலமைச்சரை பார்த்தா அங்கில்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு நக்கல் அடித்து பேசுறது, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதியோடைய துணியா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நக்கல் அடித்து நையாண்டி அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கலாமா? பேசுகிற வார்த்தைகளை அளந்து அந்த துணியை வந்து, ஒரு அரசியல்வாதியோடைய துணி வந்து யாரையுமே கோபப்படுத்தாமல் இருக்கணும். இவர் பேசுகிறத பார்த்தாவே கொஞ்சம் கூட ஒரு பண்பே இல்லாதவராட்டம், ஒரு மாதிரி ஏதோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஆனவங்களாட்டும் நாங்கள் பேசுகிறோன்ற பேரில் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் உரிமையில் பேசுகிற மாதிரியும், ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுக்கிட்டு அங்கிள்னு ஒரு மாதிரி, அதை வேற இவனுங்க எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அங்கிள்னு. என்ன பேச்சு இதெல்லாம்? விஜய் அவர்கள் பின்னாடி கண்ணை மூடிக்கிட்டு இந்த இளைஞர் கூட்டம் அப்படியே பின்னாடி போகுது. அவர் என்ன செஞ்சாலும் அதை சரின்னு நினச்சிக்கிட்டு, அவர் என்ன பண்ணாலும் அதை சரின்னு நம்பிக்கிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. பல பேருடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட போகுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வர்ற வழியில் இப்படிலாம் நடக்குதா, இப்படி 2 இளைஞர்களுடைய உயிர் போயிருச்சா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாகவே நிறைய பேருடைய வாழ்க்கை இதனால் பறி போகும். ஏன்னா சோஷியல் மீடியாஸில் உட்காந்துருந்துக்கிட்டு தப்பாக பேசுகிறது, முதலமைச்சரை வந்து கேவலமாக வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்களை வந்து யாரும் வந்து சும்மா விடுறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க மேலேயும் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேலும் யாராவது பண்ணுறாங்கன்னா எடுக்கப்படும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அரசியல் ரீதியாக பேசுகிறோன்ற பேரில் வந்துக்கிட்டு உரிமையில் பேசுகிறது, ரொம்ப அவதூறாக பேசுகிறது, ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள். அப்போது டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ விஜய் அவர்கள் பின்னாடி போகக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கையை பறி போயிட்டு தான் இருக்குது. விஜய் அவர்கள் பேசுகிறதெல்லாம் அரசியலும் கிடையாது, அவர் கட்சி ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் தெளிவாக செயல்படணும். அது மாதிரி அந்த மாநாட்டில் பாருங்கள், விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் வந்து கீழே படுத்து கிடக்கிறாரு, அவரால் முடியலை, மயங்கி கிடக்கிறாரு. யாருக்காவது மனித நேயம் இருக்கா பாருங்கள். விஜய் பேசுகிறத தான் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது மனித நேயம் இருக்கா? பாவம், அவர் வந்து கீழே கிடக்கிறாரு, அவருக்கு மேலேயே மிதிச்சுக்கிட்டு, அவர் கையை மிதிச்சுக்கிட்டு காலை மிதிச்சுக்கிட்டு அப்படி இருக்கானுங்க. ஒரு மனித நேயம் கொஞ்சம் கூட இல்லைங்க. இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா இல்லை காட்டு மிராண்டிகளானு புரியாத அளவுக்கு இருக்குது. எங்கேயாவது விஜய் ரசிகர் இருக்கான்னு பார்த்தாவே நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால் கூட இந்த கொடியை பார்த்தாலே பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது. அரசியல் கட்சிகள்னு சொன்னால் மக்களுக்கானவங்கன்னு ஃபீல் ஆகணும். ஆனால் இவனுங்களை பார்த்தாலே 8 அடி ஓடி தள்ளி போகணும் போல இருக்குது. இவனுங்களுக்கு அடுத்தது நாம் தமிழர்.
இந்த 2 கொடியை எங்கேயாவது பார்த்தாலே ஐயோ இது நமக்கு ஆகாதரான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எங்கேயாவது போனால் தான் ஒரு நிம்மதி வருது. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பயத்தையும் ஒரு வெறுப்பையும் விதைச்சி வச்சுருக்கானுங்க இவனுங்க. இங்கே பாருங்க எப்படி கிடக்குது பாருங்கள், சேரெல்லாம் உடச்சிட்டானுங்க. இதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் யாருமே நாங்கள் சேர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கேரளாவிலேருந்து வர வச்ச சேர் எல்லாம் அவ்வளோதான். இனி கேரளாவிலேருந்து தர மாட்டாங்க, இனி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போக வேண்டியதான். இதுக்கு வேறு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மாநாடு நடத்துகிறப்போ கேரளாவும் தரலன்னொடனே முதலமைச்சர் கேரளாவுக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு யாரையுமே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுவானுங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கங்க, பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்குது இந்த இடம். இதெல்லாம் ஒரு மாநாடு நடந்த இடம் மாதிரியா இருக்குது. எல்லாத்தையும் அடித்து உடச்சி நொறுக்கி பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். மாநாடு நடந்து முடிஞ்ச இடத்துல 200 இரும்பு ஆடுகளை காணலையாம். இதே தான் இங்கே சென்னையில் போராட்டம் நடந்து போகும் பண்ணானுங்க. அங்கே கொடி வச்சுருந்த கம்பத்தில் இருக்கிற அந்த பைப்பு கிப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. 3 வாட்டர் டேங்குங்களை தலையில் வச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்களாம். இந்த தண்ணி குடிக்கிறதுக்குன்னு வாட்டர் டேங்க் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த டேங்கே தூக்கிட்டு போயிட்டானுங்களாம். அதேமாரி தண்ணி பாட்டில்லாம் வச்சுருந்தாங்க தெரியுமா, அதையெல்லாம் தலைக்கு மேலே வச்சு கொண்டு போயிட்டானுங்க. எந்த அளவுக்கு திருட்டு பயல்களாக இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க போகிறானுங்களாம். திருட்டு விஜய் அவர்கள் அங்கிள்னு நக்கலாக பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு தங்கை அருமையான செருப்படி பதில் கொடுத்துருக்காங்க. அந்த தங்கை பேசுறத பார்ப்போம். நேற்று மதுரையில் நடந்த கிரீஸ்வேகா மாநாடு தாவேகா மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் தாத்தா அவர்கள் சொல்லியிருந்தாரு, திராவிட மாடல் ஆட்சியினால தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. தாத்தா, நீங்க ஆரம்பிச்ச கட்சியிலேயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே நீங்க அள்ளையில இருக்கிற கம்பியில பூரா கிரீஸ் போட்டீங்க. நீங்க ஆரம்பிச்ச கட்சியில உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இதுல நீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி தாத்தா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த நாட்டிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே கிரீஸ் போட்ட ஒரே கட்சி கிரீஸ்வேகா தாவேகா தான் தாத்தா. அதானங்க நியாயமான கேள்வி. கிரீஸ் போட்டு உங்க பாதுகாப்பை உறுதி செய்யற அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ பாதுகாப்பை பற்றி நீங்கள்லாம் பேசலாமா? விஜய் அவர்கள் முதலமைச்சரை அங்கிள்னு சொல்கிறாரு. அவர் அதை சொல்கிறதுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆக்கணும், அங்கிள்னு எல்லாருமே சொல்லணும், விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு கண்டென்ட் அமையணும், எல்லாருமே அதை வச்சு அங்கிள்னு சொல்லி ஏதாவது கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இன்டென்ஷனில் தான் கேவலமாக விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு. சரி, அங்கிள்னு சொல்கிறாரு, இவரே ஒரு அங்கிள் தான், இவருக்கே 51 வயசு ஆகுது, இவர் எப்படி முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு சொல்கிறாரு? இவர் என்ன 51 வயசான இளைஞரா, என்ன சின்ன பையனா? இவரே ஒரு அங்கிள் தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்க அங்கிள் ஆகுவாங்க, தாத்தாவாகுவாங்க, இதெல்லாம் இயல்பு. இதையெல்லாம் வச்சு கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ 5 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்குலாம் என்னைய பார்த்தா அங்கிள்னு தோணும். எனக்கு வந்து விஜய் அவர்களை எல்லாம் பார்த்தா அங்கிள்னு தோணும், விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் அங்கிள் தோணும். இதெல்லாம் வச்சு என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அங்கிள் தாத்தா இப்படின்லாம் வந்து கலாய்க்கிற பேர்களா? வயதானவங்களும் நம்ம அப்படி அடையாளப்படுத்துவோம், அவ்வளோதான். அதை வச்சு கிண்டல் அடிக்கிறது ஒரு நாகரிகமான ஒரு முறை கிடையாது. இது ஒரு கட்சி தலைவர் பண்ணுறாருன்றது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. இப்போ இவரை பார்த்து நம்ம சைடில் இருந்து யாராவது மூத்த தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, இவருக்கு அந்த மாதிரிலாம் பதிலடிலாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது மூத்த தலைவர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ விஜயை பார்த்து டேய் பொடிப்பயல அப்படின்ட்டு ஏதாவதுலாம் பேசுனா எவ்வளோ கேவலமாக எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அது பொடிப்பயன் தான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒரு பண்பான ஒரு விஷயமா இருக்காது. பொடிப்பைய அவன் பேசுகிறதெல்லாம் இது கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினா எப்படி இருக்கும்? போகிற போக்கில் பேசுகிற மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரி வயது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு இந்த மாதிரி அங்கிள் அப்படி இப்படின்லாம் சொல்லி இந்த கலாய்க்கிற வேலையெல்லாம் வச்சிங்கன்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியும். அது வந்து நாகரிகமாக இருக்காது, அது வந்து ஒரு சரியான பண்பாக இருக்காது. அப்படின்றதுக்காக தான் எதிரில் இருக்கவங்க பேசாமல் இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை விட 100 மடங்கு எங்களுக்கும் பேச தெரியும், ஆனால் பேச வேண்டாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அண்ணாதுரையும் நீங்கள் எம்ஜிஆரையும் வச்சது வந்து திமுக அதிமுக ஓட்டை பறிக்கிறதுக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க அவங்க. அப்படி கிடையாதுங்களே. ஏன்னா அப்படி பார்க்கணும் அப்படின்னா மொத்தமாக சின்னத்தையே இல்லையா நம்ம தூக்கணும். இப்போ இந்நாள் வரைக்குமே உதயசூரியன் இல்லாமல் திமுக ஜெயிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், ரெட்டையில் இல்லாமல் அதிமுக ஜெயிக்குமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சின்னத்தை தூக்கினா நாங்களும் முயற்சி செய்வோம். ஐயோ எங்களை ஆளை விட்டுருங்க. ஏற்கனவே நீங்கள்லாம் பேசுனதை பார்த்து அவ்வளோ வெறுப்பில் இருக்கும். அப்படியே வந்து ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு தோணுது, அவ்வளோ எரிச்சலாக வருது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா. ஆளை விட்டுருங்க. முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பித்தோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பாக முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். கட்சி ஆரம்பித்ததுனாலேயே இவங்க வந்து முதல்வர் ஆகிட்டாங்களாம். எப்படி? அது எப்படி முடியும்? கட்சி ஆரம்பித்தா நீங்கள் சிஎம்மா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க தற்குறி பயல்களா?
இவனுங்களுக்குலாம் உண்மையிலேயே மண்டையில் அறிவு தான் இருக்கா, இல்லைனா மயிர் ஏதாவது உள்ள மூளை இருக்கிற இடத்துல மயிர் போயிருக்கான்னு தெரில. என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். ஏற்கனவே அன்னைக்கு கூட ஒரு பெண்மணி சொல்லிச்சு, தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் தான் சிஎம் அப்படின்லாம் அந்த பெண்மணி பேசுது. எப்படி சிஎம் ஆனீங்க? இவ்வளோ நாள் சிஎம் ஆக போறீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன சிஎம் ஆயிட்டீங்கன்னு சொல்கிறீங்க? அதுவும் இவங்க வந்து சிஎம்லாம் ஏற்கனவே ஆயிட்டாங்களா, இனி பிரதமர் தான் ஆவாங்களாம். எப்படி பிரதமர் ஆவீங்க? இவனுங்களை வச்சுக்கிட்டு ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏதாவது வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னா அது வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளையை நம்ம தரமாக கொடுக்கலாம். இவனுங்களை வந்து கலாய்க்கிறதுக்கு தான் ஏதாவது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவனுங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மனநிலையெல்லாம் நமக்கு வரல, ஏதாவது சொல்லி கலாய்க்கணுமே அவங்கள அப்படின்னு. ஏன்னா நம்ம கலாய்ச்சி அந்த கண்டென்ட்டே வந்து முடிஞ்சு போயிடுது. அப்போ புதுசாக எதையாவது சொல்லி கலாய்க்கணுமேன்னு சொல்லி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தேடி விருப்பமாக இருக்குது இவங்களை எப்படா கலாய்க்கிறது அப்படின்னு தேடி இவனுங்களை வந்து கலாய்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கண்டென்ட் அள்ளி கொடுக்குறானுங்க தற்குறிப்பாயிலையே. சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.